இபிஎஸ் கேஏஎஸ் இடையே கடுமையான மோதல் வெடித்திருக்கிறது. அரசியல் களத்தில் அது தொடர்ச்சியாக எதிரொலித்து வருவதை நாம் பார்க்கிறோம். நேற்று மாலை செங்கோட்டையனை அதிமுகவின் மூத்த தலைவராக இருக்கக்கூடியவரை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார். அதற்கு எதிர்வினையாக எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பையும் தற்போது நாம் பார்த்திருக்கிறோம். செங்கோட்டையன் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். ஏற்கனவே அவர் குறிப்பிட்டதை போல 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்காக பி டீமாக இவர்கள் மூவருமே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். கூடுதலாக கடந்த காலத்தில் குறிப்பாக 2017ஆம் ஆண்டு காலத்தில் நடைபெற்ற அரசியல் களத்தின் கருத்து மோதல்களை ட்விட்டரில் பதிவிட்ட கருத்துக்களையும் வீடியோக்களின் வாயிலாகவும் அவர் செய்தியாளர்கள் மத்தியில் காட்டிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். கடந்த 2017ஆம் ஆண்டு குற்றவாளி சசிகலா என்று குறிப்பிட்டு பேசியவர்தான் ஓ பன்னீர்செல்வம். இதே டிடிவி தினகரன் எப்படி ஓ பன்னீர்செல்வத்தை விமர்சித்து பேசியிருக்கிறார் என்றும், செங்கோட்டையன் கடந்த 6 மாத காலமாகவே திமுகவின் பி டீமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் அல்ல, நீக்கப்பட்டவர்களோடு அவர் தொடர்பில் இருந்ததனால்தான் தற்போது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று மூவர் மீதான கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்தும் அவர் பேசியிருக்கிறார். தற்காலிக பொதுச் செயலாளர் என்று செங்கோட்டையன் குறிப்பிட்டது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் சற்றே ஆவேசம் அடைந்திருக்கிறார். நான் தான் பொதுச் செயலாளர் என்பது அனைவருக்குமே தெரியும். நீதிமன்றத்தில் பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு நிரூபிக்கப்பட்ட ஒன்றை ஏன் கேள்வியாக எழுப்புகிறீர்கள் என்ற விஷயத்தையும் அவர் இன்றைக்கு பகிர்ந்திருக்கிறார். அதிமுகவினுடைய இந்த உட்கட்சி மோதல் என்பது நீண்ட காலமாகவே நீடித்து வருகிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இரட்டை தலைமையில் இருந்து ஒற்றை தலைமைக்கு மாறியதற்கு பிறகு அரசியல் களத்திலும் நீதிமன்ற தளத்திலும் கடுமையான சட்ட போராட்டத்தை அதிமுக தலைவர்கள் நடத்தி தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றம் வரை சென்று அதிமுக பொதுச் செயலாளர் இரட்டை இலைக்கு தான் ஒற்றை தலைமை என்ற வகையில் எடப்பாடி பழனிசாமி தன்னை நிரூபித்து பல தேர்தல்களை சந்தித்திருக்கிறார். ஆனால் வெற்றி பெற இயலவில்லை. இந்த ஒரு கருத்தை குறிப்பிட்டுதான் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று குரலை ஓங்கி ஒலிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பார்வையாக முன்வைக்கின்றனர். இதற்கு முன்பாக செங்கோட்டையன் சற்று நேரத்திற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்தார். 1972 முதல் 1975 பொதுக்குழு கூட்டியது தொடங்கி எம்ஜிஆரால் தான் எவ்வாறு புகழப்பட்டேன், அதற்கு பிறகு செல்வி ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவனாக எப்படி நான் செயல்பட்டேன் என்பது தொடங்கி பல்வேறு விஷயங்களை அவர் பகிர்ந்திருந்தார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தற்காலிக பொதுச் செயலாளர் தான். 53 ஆண்டுகள் தீவிர உறுப்பினராக அதிமுகவில் பயணித்து வந்தவன் நான். எனவே சட்ட போராட்டத்தை நடத்துவேன். இந்த நீக்கம் என்பது செல்லாது. நான் கண்ணீர் சிந்தும் நிலை உருவாகி இருக்கிறது என்ற வகையில் தனது ஆட்சேபனையை ஆவேசத்தோடு அவர் பகிர்ந்த காட்சிகளையும் பார்த்தோம். மேலும் 77 இருந்து நான் சட்டமன்ற உறுப்பினர், 89 தான் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். நான் அவருக்கும் சீனியர். எனக்கு ஒரு நோட்டீஸ் கூட அனுப்பாமல் எப்படி இத்தகைய ஒரு நடவடிக்கையை ஒரு மூத்த உறுப்பினர் மீது எடுக்க முடியும் என்ற கேள்வியும் தொடர்ச்சியாக அவர் எழுப்பியிருக்கிறார். எம்ஜிஆர் தோல்வியே காணாதவராக இருந்தார். ஆனால் செல்வி ஜெயலலிதா ஒருமுறை தோற்றாலும் மறுமுறை வெற்றி பெற்ற ஒரு சாதனையாளர் என்ற வகையிலும் அவர் தனது கருத்தை பதிவிட்டு இபிஎஸ் மீது கடும் குற்றச்சாட்டை முன்வைத்ததையும் நாம் பார்த்தோம்.